உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகிறாரு, எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்க போகிறாருன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சனி பகவானுடைய வக்கர பயிற்சிக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி சனி பகவானுடைய காயத்ரி ஓம் காகத் வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லி 12 ராசி அன்பர்களுக்கும் சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பார்க்கலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கும்ப ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே பெருசாக சாதிக்கணும், வாழ்க்கையில் பெருசாக வாழணும், பெயர் புகழோடு இருக்கணும், மற்றவங்க சாதிக்க முடியாத விஷயத்த சாதிக்கணும், மற்றவங்க யோசிக்க முடியாத விஷயங்களை யோசித்து சாதிக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். ஆனால் எல்லாருக்கும் அப்படி இருக்கான்னு கேட்டால் நிறைய பேருக்கு இல்லை. இந்த சனி வக்கர பெயர்ச்சி கும்பராசிக்கு பாசிட்டிவாக இருக்கான்னு கேட்டால் நிறைய இடத்துல நெகட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் என்னென்ன, பாசிட்டிவ் என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பெரிய லெவலில் சக்ஸஸ் இருக்காது. நிறைய வாட்டி முயற்சிகள் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலை இல்லாமல் இருக்கீங்க, வேலையில் நிறைய முயற்சி பண்ணணும். ஒரு வாட்டி முயற்சி பண்ணாலும் பார்த்தாது, 5 வாட்டி வேலைக்கு ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். சார் அப்படி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அப்படியும் கிடைக்கல, அது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஏதாவது விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சம்பளத்தில், இல்லை நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கலாம். அதே போல் நீங்கள் வெளியூர் போங்க, நீங்கள் அந்த இடத்துலேருந்து வேலை பாருங்கள், இந்த இடத்துலேருந்து வேலை பாருங்கன்னா ஏதாவது ஒரு அலக்கழைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா சக்ஸஸ் கிடச்சிரும். நீங்கள் எதிர்பார்த்தாம ரொம்ப சிம்பிளாக கிடைக்குமான்னு கேட்டால், இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி அவ்வளோ சாதாரணமாக சில விஷயங்கள் நடந்துடாது. அதில் கவனமாக இருந்துங்க. அதே போல் வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ரொம்ப போட்டு பெருசாக முயற்சி பண்ணி நடக்கலைன்னு சொல்கிறத விட ட்ரை பண்ணுங்க, கிடச்சா எடுத்துக்கோங்க. இல்லைனா அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. இல்லை சார் நான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், நான் போனேன் வந்தேன், ஏற்கனவே புலம்பிகிட்ருக்கீங்க. அந்த புலம்பல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. நீ உண்மையை புரிஞ்சுக்கணும் சில நேரம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா நேரமும் சாதகமாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அப்போ கும்பராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. அதே போல் வேலை செய்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு கீழே இருக்கவங்களே இல்லை உங்களுடைய மேலதிகாரிகளோ உங்களை குறை ஏதாவது சொல்லி உங்கள் மேலே தப்பு ஏதாவது உங்களை ஏற்படுத்தி கலங்க ஏற்படுத்தி உங்களை வெளில அனுப்புறதுக்கான ஒரு நேரமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்களும் அதுக்கு இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க. அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணிடும், அந்த தேவையில்லாத பிரச்சனை பெருசாகிக்கிறோம். கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, பணம் செலவு பண்ணி போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பணம் ஒருத்தர் கேட்குறாரு, பணம் கொடுத்தா வேலை வாங்கி தந்துறேன்னு சொல்கிறாரு, பணம் கொடுத்தா ஏதாவது பண்ணித்தரேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி லுக்ரேட்டிவான ஜாப்ஸ்க்கு ட்ரை பண்ணாதீங்க. தேவையில்லாத நஷ்டம்தான் வரும். அது இன்னும் ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்திடும். கவனமாக இருங்க. ஏற்கனவே நிறைய கும்பராசி என்பர்கள் என்னென்னா, வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் ட்ரை பண்ணாதீங்க, தப்பாக போயிடும், அதில் பிரச்சனைகள் வரும். லீகலாக ஜென்யூனாக ட்ரை பண்ணுங்கள், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதில் கொஞ்சம் டிலே இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் ஒரு பெரிய ஏமாற்றம் வராது, பிரச்சனைகள் இருக்காது. அதே போல் கும்பராசி என்பவர்களுக்கு தொழில் துறையில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார், அது எந்த டவுட்டும் கிடையாது. இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் நிறைய தவறு நடக்கலாம். அதனால் மேக்சிமம் புதிய முயற்சிகளை அவாய்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே செய்யக்கூடிய விஷயங்களை அதிகமாக கவனம் செலுத்துங்க. அது உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்களா அதை கவனமாக செய்யுங்க. அதே போல் ஏதாவது ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, புதுசாக ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க, ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் உங்களுக்கு செட் ஆகலாம், நீங்கள் அதை பண்ணாதீங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா அதை செய்யாதீங்க. ஏன்னா நிறைய குழப்பத்தில் ஏதாவது ஒரு செய்யும்போது என்னென்னா ஒரு கம்பல்ஷனில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இப்போ வரும். அது இந்த கம்பல்ஷன் என்ன பண்ணும், தப்பான ஒரு முடிவை செஞ்சிடும். அதனால் மிகப்பெரிய பொருளாதார நஷ்டம் ஏற்படும். அந்த பொருளாதார நஷ்டம் கொஞ்சம் நஞ்சமாக இருந்தால் பரவாயில்ல, அது வாழ்க்கையை அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு நஷ்டமாக மாறிடும். கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் முக்கியமாக காதல் செய்யக்கூடியவர்கள்,
திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் ஏதாவது மன வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். தேவையில்லாத சண்டைகள் வரலாம். தேவையில்லாத உங்களை அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம். கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு, பிரச்சனைகள்னு போகலாம். கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்து இருக்கிறது நல்லது. இது முடிஞ்சோடனே கடைசியில் என்ன தெய்வ வழிபாடுன்னு சொல்கிறேன், அதை செய்யுங்க. அதே போல் நல்லா கும்பராசி என்பவர்களும் இந்த காலகட்டத்தில் பணம் சம்பந்தமான விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. கடன் வாங்கி எதையும் செய்யாதீங்க. அது ஒரு வீடாக இருந்தாலும் சரி, இடமா இருந்தாலும் சரி, வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தள்ளி போடுங்க 6 மாதத்துக்கு. எல்லாம் டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். டிசம்பர் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம பண்ணலாம். ₹1 செலவு பண்ணால் கூட சரி. இப்போ எதுவும் தேவையில்லாத அதிகப்படியான செலவுகள் பண்ணக்கூடாது. நீங்கள் ஏதாவது ஜென்ரலாக பண்ணக்கூடிய செலவுகளில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதிகப்படியான செலவுகள் பண்ணக்கூடாது. அதேமாதிரி உடல் ரீதியான பாதிப்பு இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார். அது பிபியாக இருக்கலாம், சுகராக இருக்கலாம், சின்ன சின்ன விஷயங்கள் கூட. ஏதாவது ஒரு கோல்டு காஃப்னா கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, தப்பே கிடையாது. அதிகப்படியான எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். அது முக்கியமாக உடல் ரீதியாக. அதேமாதிரி மன ரீதியான பாதிப்புகள்லாம் வரலாம். நிறைய பேர் உங்களை அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், உங்களை ஏளனம் பேசலாம், ஏதாவது தவறான உங்கள் மேலே பழி சுமத்தலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா பரவாயில்ல, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு நினச்சி ரொம்ப தைரியமாக, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. தேவையில்லாமல் ஐயோ அவங்க இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க வருத்தப்பட்டிங்கன்னா அது உங்களை இன்னும் கஷ்டப்படுத்தும். அதனால் நிறைய தவறான முடிவுகள் எடுப்பீங்க, மாட்டிப்பீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்குமா சார்னா திருமணம் நடக்கும். ஆனால் என்ன, ஒரு வரனை பார்க்கும்போது கரெக்டாக செக் பண்ணி பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கா, நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்கா, நம்மளுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி இருக்கா, ஜாதகம் பொருந்தி இருக்கா. ஏன்னா நிறைய கும்பராசி என்பது நீண்ட கால கல்யாணம் ஆகலைன்ற பிரச்சனை இருக்குது. உடனே என்ன பண்ணுவாங்க, சரி ஒரு பொண்ணு கிடச்சிச்சு கல்யாணம் பண்ணிடலாம், ஒரு பையன் கிடச்சிச்சு கல்யாணம் பண்ணிடலான்னு ட்ரை பண்ணுவீங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கல்யாணத்துக்கு எப்படின்னெல்லாம் வழிவகையில் பார்க்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது, சண்டை இருக்குது சார், சச்சரவு இருக்குது சார், எனக்கு பிடிக்கல சார், என் வாழ்க்கை நான் வேண்டாம்னு நினைக்கிறேன் சார்னா அந்த முடிவுகள் எல்லாத்தையும் அப்படியே 6 மாதம் ஹோல்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் தவறான முடிவுகளாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு சாதகம் அப்படி இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, தப்பான முடிவு தான் எடுப்பீங்க. அப்போ அந்த முடிவுகள் எல்லாமே லேட்டாக எடுக்கக்கூடிய நேரம். கவனமாக இருங்க. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. அதேமாதிரி கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு எதுலேயும் தலையிடாதீங்க. அது பெருசு தான் ஆகுமே தவிர குறைய போகிறதில்ல. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருங்க. மொத்தத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி, அதாவது வக்கர பெயர்ச்சி கொஞ்சம் பிரச்சனை தான் கொடுக்க போகுது. கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் என்ன தெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, பக்கத்தில் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரும் நாகர் இருக்கும். 2 பாம்பு சேர்ந்த மாதிரி நாகர் இருக்கும், விநாயகர் வச்சுருப்பாங்க. அந்த அரச மரத்தடி விநாயகரையும் நாகரையும் இந்த ஒரு 6 மாத காலகட்டங்கள் வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோவிலில் எப்போ போனாலும் சரி ஒரு 5 தீபம் போட்டு ஒரு வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெருசாகாமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கிறது, ஜாக்கிரதையாக ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனம் தேவை. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக இதை விட அதிகப்படியான பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா, கோச்சாரம், அது தவிர தசாபுத்தி அப்படின்றது சேர்த்து பார்ப்போம். தசாபுத்தியில் காலங்கள் சரியில்லை. இப்போ பார்த்திங்கன்னா சில பேருக்கு ராகு தசை மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்கு. பொருளாதாரத்துலேயும் உறவுகள்லேயும். கேது தசை, புதன் தசைகள் மிகப்பெரிய கடன்களை கொடுத்துருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஜாதகத்தில் எதனால் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு அந்த கர்ம வினையை பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம், வெறும் 99 ரூபாய்க்கு. அதில் பலன்கள் வராது. அதே போல் ஜாதகத்தை 51 பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம், அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே போல் சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களா ஜாதகம் அப்படின்னு கேட்குறீங்க, பிறந்த குழந்தைங்களுக்கு இல்லை யாருக்காக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நோட்டில் எழுதி தரும். வேணுன்றவங்க கால் பண்ணலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் விரிவாக திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, வாஸ்து, முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னங்கள் எல்லாமே பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம்.
வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதுமாரி இந்த பயிற்சி வகுப்பு ஆன்லைன்லேயும் நடக்குது, நேரடி வகுப்பாக நடக்குது. இது வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன்லையும் சேர்ந்து படிக்கிறாங்க, வெளியூரில் இருக்கவங்க ஆன்லைன் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.